ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி சாதம். எங்கள் பாப்பா சூப்பராக செய்யும் அப்படின்னு சின்ன பொண்ணு, அவள் தான் செஞ்சிட்ருக்கிறா. வீடியோ எடுக்கலை. தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுடலாம், சரிங்களா? இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால குழந்தைய அழுதுட்டுருக்குறாலாம், எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு வீடியோவுக்காகவே தக்காளி சாதம் செஞ்சு எங்கள் பொண்ணுக்கு சூப்பராக செய்கிற. நான்லாம் இன்னும் செஞ்சு நல்லா இருக்காது, எங்கள் பொண்ணு செய்ய சொல்லி வீடியோ போட்டு விட்றேன். பாருங்க, தக்காளி சாதம் அரை வேக்காடு வந்துருச்சு. தம் போட்டு செய்கிறோம். அதுக்கு சைடிஷ்ஷு பாப்பாவுக்கு முட்டை, எனக்கு முட்டை இருக்குது, நான் ஆம்லேட்டு போட்டுக்குவேன். பாப்பாவுக்கு அவிச்ச முட்டை. அதோட ஒன்று பக்கத்து வீட்டாக்கா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் கொடுத்தாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ஒரு நாளைக்கு வீடியோ வரும் கண்டிப்பாக, விரைவில். எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பர் டேஸ்ட்டு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், சைடிஷ்ஷு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட் இருக்குது இந்த கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இது தான், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். பாப்பாவுக்கு அவிச்ச முட்டை, எனக்கு ஆம்லேட்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட்டு போட போகிறேன். தக்காளி சாதம். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்ல விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்கள். அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கோம், மீன் மேக்கர் இல்லை. சரி, கடை போய் வாங்கிட்டு வரணும், டைம் ஆச்சு. இப்போ மணி 9 மணி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது செஞ்சுக்கலாம் அப்படின்றதால தான் லேட்டாக செய்கிறது. ஏன்னா அப்படியே தம்லேருந்து எடுத்த உடனே சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டு. சரிப்பா, உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்னன்னு சொல்லுங்கள். முட்டை கொதின்னு கொதிக்குது. தலைப்புலான்னு. எங்கள் ஊரில் செம்ம மழை. உங்கள் ஊரில் மழையா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ 3 நாளாக தொடர்ந்து மழை. இன்னும் 3 நாளைக்கு மழை இருக்குதாம்மா. டெய்லியும் சாயந்தரத்தில் மழை. ஃபஸ்ட் நாள் வந்து நைட்டில் மழை, அதுக்கப்புறம் 2 நாள் வந்து சாயந்தரத்தில் விடிகிற வரலையும் சொட்டிக்கிட்டே இருந்து, சொட்டன்னு சொட்டிக்கிட்டே இருந்து விடிகிற வரலையும். விடிஞ்சு அதுக்கப்புறம் மழை நின்று போச்சு. உங்கள் ஊரில் மழை எப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், கள்ளக்குறிச்சியில். சரிப்பா, பாய்.